காசை முன்வைக்காமல் ஆகச்சிறந்த கருத்தை, கோடிகளை கொட்டாமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால், மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி இந்த களத்திலே நிற்கிறோம். எங்களினுடைய கனவு மகத்தானதை, அன்பு மக்களே, அருமை சொந்தங்களே. உங்கள் பிள்ளைகள் நாங்களே உருவாக்கிய ஒன்று இல்லை. நீண்ட காலமாக எனது முன்னவர்கள், நம் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவின் மிச்சத்தை தான், அந்த எச்சத்தை தான் உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு உங்களிடையே ஓடி வருகிறோம். நமது முன்னவன் புரட்சி பாதாளம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. என் நாட்டில் என் ஆட்சி என்றவன் சொல்லல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. பொங்கிடுக வாய்மை பொழிந்துடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான். செந்தமிழ் நாட்டை, செந்தமிழை சிறைமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தமிழ் ஒன்று விரைந்து வளர்ந்து வந்து கும்பி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்கிறான். செந்தமிழும் செந்தமிழ் நாடும் சிறைவிட்டிருக்கிறது, அதை மீட்க வெந்தணல் ஒன்று. அந்த வெந்தணல் உங்கள் பிள்ளைகள் தான் விரைந்து வளர்ந்து வென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். எந்த நரி? இந்த திராவிட நரிகள் தான். சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிறான். அந்த போர்தான் இந்த போர். அநீதிக்கு எதிராக உங்கள் பிள்ளைகள் செய்யும் அறப்போர் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு புதிதாக ஒரு தத்துவமும் உருவாக்க வேண்டிய தேவையை எந்த முன்னவர்கள் வைக்கவில்லை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறான் இளங்கோவடிகள். குடிவெளி கோலோச்சு மாநில மன்னன் அடிவெளி நிற்கும் உலகை. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டை ஆளுகிற மன்னன், அமைச்சன் தன் நாட்டுக்குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்ய வேண்டும் என்கிறார். உருவசியும் ஓவா பிணியும் சிறு வகையும் சேராது இயல்வது நாடு. மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது. அறம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். துணிவுடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. எல்லாவற்றையும் ஒரு அரசாள்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பகுத்து வைத்து தருகிறான். இந்த அன்பு சொந்தங்களே, உழவர்குடியோனை விவசாய சின்னமாக உங்கள் பிள்ளைகள் ஏந்தி வருகிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்காணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோமை இல்வாழ்வதெல்லாம் விருந்தோமை வேளாண்மை செய்வது பொருட்டு. உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் இல்லை என்கிறான். துறவரம் மூண்டு மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று போன ஒரு சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறான். உழவின் பெருமையை உலகிற்கு நம் மூதாதை வள்ளுவ பெருமானார் அளவிற்கு உணர்த்தியவன் எவனும் இல்லை. அதனால்தான் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உலகை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்க காரணம் அதுதான். எனவே அன்பு சொந்தங்களே, இந்த நிலத்தில் இதுவரை இருந்த அரசியல், இதுவரை இருந்த ஆட்சியை ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள். ஒரே ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். ஊழல், லஞ்சம் சகிக்க முடியவில்லை. எப்போது வரும் உண்மை நேர்மையான ஆட்சி? எப்போது? எதுக்கெடுத்தாலும் இலவசம். அரிசி இலவசம், எண்ணெய் இலவசம், பருப்பு இலவசம், வேட்டி இலவசம், சேலை இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், பிரிட்ஜ் இலவசம், வங்கியில் 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 8,000 ரூபாய். இந்த பணம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது? மக்களின் காசை எடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுப்பதை ஒரு சேவை போல, ஒரு சாதனை போல இலவசம் என்று அறிவித்து உங்களுக்காக இதை செய்கிறோம் என்று பீற்றிக் கொள்வதை, அது ஒரு சிறந்த ஆட்சி முறை என்று கட்டமைப்பதை எப்படி கற்றறிந்த பெருமக்கள் ஏற்கிறார்கள்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப தயங்குவது ஏன்? ஏன் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் காசை வாங்கும் போது இருங்கள் வாங்கிக் கொள்கிறேன், நீங்கள் எதற்காக தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள்?
எதற்காக? எங்களுக்கு சேவை செய்யவா? சரி, எங்களுக்கு சேவை செய்ய வருகிற நீங்கள் எதற்காக காசு கொடுக்கிறீர்கள்? எதற்காக? காசு கொடுக்கிற இடத்தில் சேவை என்கிற சொல் செத்து போய் லாப தேவை என்கிறது பிறந்து விடுகிறது. இந்த தொகுதியில் தொண்டாமுத்தூரில் போட்டியிடுகிறவர்கள் குறைந்தது 30 கோடி முதலீடு செய்வார்கள். 30 கோடி முதலீடு செய்தால் 300 கோடி அல்லது 3000 கோடியை ஈட்டிக் கொள்ள முடியும். எம்எல்ஏவாக இருந்தால் 300 கோடி, அமைச்சராக இருந்தால் 30,000 கோடியை ஈட்டிக் கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறார்கள். அப்போ ஒரு முதலீட்டாளன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். அப்போ 30 கோடி இருக்கிறவன், 40 கோடி இருக்கிற பணக்காரன் முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், அவன் தான் தேர்தல் நிற்க முடியும், அவன் தான் வெல்ல முடியும் என்கிற நிலை உருவாகுமானால் அங்கே நாம் போராடி கட்டமைத்த ஜனநாயகம் எங்க இருக்கும்? கேடுகட்ட பணநாயகம் தான் பள்ளிக்கும். அப்ப மக்கள் நலன் என்பது எங்கே இருக்கும்? அந்த பணக்காரன், அந்த முதலாளியின் நலன் தான் இருக்கும், அவனுடைய லாப தேவைதான் குறியாக இருக்கும். அப்ப இந்த இடத்தில் உழைக்கும் மக்கள் 5 விழுக்காட்டு முதலாளியின் அவனுக்கான அரசியல், அவனுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். 95 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அதிகாரமோ இருக்காது. இது எத்தனை காலத்திற்கு தொடரலாம்? எத்தனை காலத்திற்கு? ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்தியவன் எதற்கு கூட்டணி சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கணும்? எதற்கு? இவர்கள் எல்லாம் பெரிய கட்சி என்கிறார்களே. யாரு பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாரு பெரிய கட்சி? 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுதான் பெரிய கட்சி. அடுத்து வந்தவர் என் தம்பி விஜய் அவர்கள் பெரிய கதாநாயகன் என்றார். 150 பேரை ஒட்டு போட்டு ஒரு சட்டை தைத்தது போல, 10 வீட்டில் கையேந்தி சாப்பாடை சேர்த்து கூட்டாஞ்சோறாக்குனது போல, கடிதத்தால் கட்சி லட்டுப்பாடு கட்சிக்காரனை எல்லாம் எந்த கட்சியில சீட்டு கொடுக்கலையோ அவனை எல்லாம் ராத்திரி வந்து 150 பேருக்கு சீட்டு கொடுத்து நீத்திருக்காப்ல. கேட்டால் யாரோடும் கூட்டணி இல்லை என்கிறார். அவர் தான் அதிகமாக. ஐயா ஸ்டாலின் 22 கட்சி, ஐயா எடப்பாடி 10 கட்சி, இவர் 180 கட்சியோட கூட்டணி வைத்தவர் அவர் தான். அன்பார்ந்த சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு தலைவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் மக்களை நம்பியே களத்தில் நிற்கிறோம். இதுக்கு மேல எங்களை நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் தோற்கடித்திருக்கிறீர்கள். ஆனால் தோற்று போல பிள்ளைகள் போல நானோ என் பிள்ளைகளோ அந்த முகத்தை பாருங்கள். எவ்வளவு உற்சாகமாக முதலாக கட்சி ஆரம்பிச்சு முதலாக புதிதாக அன்றுதான் முட்டிலிருந்து மலர்ந்த பூவை போல அதே உற்சாகத்தோட களத்திலே பாய்கிறோம் என்றால் நாங்கள் உறுதியாக வெல்வோம் என்று, எங்கள் இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என் மக்கள் வீணடிக்கவில்லை. எளிய பிள்ளைகள் எங்களை 2016 4 லட்சம் வாக்கை பெற்ற நாங்கள் உலக வரலாற்றிலே, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலே, இந்திய நாட்டின் அரசியல் வரலாற்றிலே வெறும் 4.5 லட்சம் வாக்கை வாங்கின கட்சி இருந்ததே இல்லை. ஒண்ணு கலைந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைத்து கரைந்திருக்கும். ஆனால் அடுத்த தேர்தலில் அதே உற்சாகத்தோடு 17 லட்சம் வாக்கு, 4.5 லட்சம் எங்க இருக்கிறது, 17 லட்சம் வாக்கு எங்க இருக்கிறது. அடுத்த தேர்தலில் 21 30 லட்சம், 17 லட்சம் எங்க இருக்கு, 30 லட்சம் எங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்த தேர்தலில் இந்தியாவை யார் ஆள்வது என்பதிலே உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் போட்டியிலே கிடையாது. 4-5 கட்சி கூட்டணி வைத்திருக்கும், நாங்கள் மட்டும் தனித்து நிற்போம். எந்த வேட்பாளரையும் உங்களுக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத இந்த கூட்டத்திலே ஒருவர் இங்கே நின்றிருப்பார். அவர்களுக்கு தேடி என் பிள்ளைகளுக்கு மைக் சின்னம் 5வது 4வது வெட்டியில் இந்த சின்னத்தை தேடி 36 லட்சம் வாக்கை போட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் தனித்து நின்று அங்கீகாரத்தப்பட்ட ஒரு கட்சி என்ற உயரத்திற்கு எங்களை கொண்டு வைத்தவர்கள் நீங்கள் தான். ஒன்றுமில்லாத பிள்ளைகளை 3வது பெரிய கட்சியாக உயர்த்திய நீங்கள் 1வது பெரிய கட்சியாக உயர்த்துவதற்கு எவ்வளவு நேரமாகிவிடும் என் அன்பு சொந்தங்களே? எவ்வளவு நேரம்? இவ்வளவு தூரம் வளர்த்துக் கொண்டு வந்த நீங்கள் இன்னும் ஒரே ஒரு பிடி தூக்கி தள்ளிவிடுங்கள். இந்த நாட்டையும் மக்களையும் எப்படி உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு போற்ற வைக்கிறோம் என்று பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட்டை உருவாக்கி காட்டுகிறேன்.
வெள்ளைக்காரர்கள் அடிமைப்படுத்தி ஆண்ட போது மலேசியா, சிங்கப்பூர் இந்த நிலப்பரப்பு அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ், தீண்டப்படாத நகரங்களாக இருந்தது. இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா என்று உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக கல்வியிலே பின்லாந்து முதலிடத்திலும், இரண்டாவது தென்கொரியாவும் உலக தரத்திலே உலகத்திலே மூன்றாவது இடத்தில் ஒரு சின்ன நாடு. கோவை மாவட்ட அளவுக்கு கூட அந்த நிலப்பரப்பு இல்லை. எந்த வளமும் இல்லை கடலை தவிர. நிலம் என்றோ வளம் என்றோ மலை என்றோ காடு என்றோ எதுவும் இல்லாத ஒரு நாடு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றால் அங்கே லீ குவான் யூ என்ற ஒரு புரட்சியாளன், ஒரு கனவு நாயகன் இருந்தான். ஒரு சிங்கப்பூரை ஒரு லீ குவான் யூ படைக்கும் போது இந்த மண்ணை, நம் நாட்டை உங்கள் மகன் சீமான் மாற்றி படைக்க முடியுமா முடியாதா என்பதை என் அன்பு சொந்தங்கள் நம்புங்கள். உலக தரத்திற்கு ஆகச் சிறந்த கல்வியை கொடுப்பேன். ஒரு நாட்டின் வளத்திலே அறிவு வளம்தான் ஆகச் சிறந்தது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அவ்வை. ஒரு மன்னனுக்கு அந்த நாட்டை விட்டு வெளியே போனால் மதிப்பு இருக்காது, ஆனால் கற்றவனுக்கு உலகத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் மதிப்பு இருக்கும் என்கிறார். அந்த கல்வியை, மிகச் சரியான தரமான கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக உங்கள் பிள்ளை கொடுப்பேன். நீங்கள் தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படிக்க வேண்டிய நிலையை அறவே ஒழிப்பேன். சிங்கப்பூரை தாண்டி, தென்கொரியாவை தாண்டி, பின்லாந்தை தாண்டி உலக தரம் என்பதை தமிழ்நாட்டு தரம் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து தருவேன். என் பிள்ளைகளுக்கு ஆக சிறந்த கல்வி, என் பெற்றோர்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு சிறந்த மருத்துவம், சிறந்த உயிர் காக்கும் மருத்துவம், பிறகு தூய குடிநீர், இது மூன்றையும் கட்டணம் இல்லாமல் தருவேன். இலவசம் என்ற சொல்லை சொல்ல வெட்கப்படுகிறேன். கட்டணம் இல்லாமல் தருவேன். மீதி எதுவொன்றையும் கட்டணம் இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்டுறதுன்னா என்னை விட்டு அவங்களே கட்டி பிடிச்ச ஆளு. தரமான பஸ் வேணும்னா உன் மகனை பிடிச்சுக்க, நல்ல பாதை வேணும்னா என்னை பிடிச்சுக்க, தடையற்ற மின்சாரம் வேணும்னா என்னை பிடிச்சுக்க. எரிகாற்று ஊர்ல தாரேன், இலவசமா தரமாட்டேன். சூப்பர் 6 கிடையாது. எத்தனை 6 வேண்டாலும் தருவேன், இலவசமா தரமாட்டேன். தடை இல்லாம தரேன். சிலிண்டர் இல்ல, எரிகாற்று இல்லைங்கிற நிலை இல்லாம நானே உற்பத்தி செய்வேன். ஆடு மாட்டு சாணத்துல கழிவுல இருந்து நானே உற்பத்தி செய்வேன். தொண்டாமுத்துல உற்பத்தி செய்வேன், பொள்ளாச்சியில உற்பத்தி செய்வேன், கிழக்குல, தெற்குல, வடக்குல எல்லா இடத்திலும் உற்பத்தி செய்து உனக்கு நானே தமிழ்நாட்டு அரசு சிலிண்டர் தருவேன். காசு தராம தரமாட்டேன். நிர்வாக செலவு, உற்பத்தி செலவு கொடுத்துட்டு வாங்கிக்க. ஓசியா நான் உனக்கு கரண்ட் கொடுத்துறேன், இலவசமா வீட்டுக்கு வீடு கரண்ட் கொடுத்துறேன். வீட்டை விட்டு வெளியே போது விளக்கு அணைச்சிட்டு போவியா சொல்லு, நான் இலவசமா தாரேன். சிரிக்காம சொல்லு. டிவி அனுப்பியா, ஃப்ரிட்ஜ் ஏசி அனுப்பியா, ஏசி அனுப்பியா, அனுப்பியா, பொறுப்பற்று போவ. ஒரு பொறுப்பற்ற சமூகத்தை உருவாக்க உன் மகன் தயாரா இல்ல. எங்க ஊர்ல பெரியவங்க எல்லாம் என்று சொல்லுவாங்க, கப்பல்ல பொண்ணு வருதுன்னு வாங்கலாம். ஒருத்தர் வந்து எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவை கொண்டு வந்தான். அடுத்து சும்மா இல்ல காசுக்கு அப்படின்னு ஒண்ணு. அப்படின்னா எனக்கு வேணும், நான் சின்ன பையன், எங்க அப்பா வயசானவர் நானா. அது மாதிரி ஓசினா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பாங்க. இலவசம் எதுவும் இல்லை. இலவசங்கிற சொல்லு என் மண்ணில இல்ல, ஒழிச்சிருவேன். பசி என்ற வார்த்தை பைந்தமிழர் நாட்டில் இனி இருக்காது, ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்ப? நானே விவசாயம் செய்வேன், கவர்மெண்ட் விவசாயம் செய்யும், எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன், வேளாண்மையை அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு வளர்த்தலை கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாத்துவேன், பட்டுப்பூச்சி வளர்த்தலை, நெசவு செய்தலை, தச்சு வேலையை, பானை செய்தலை, எல்லாவற்றையும் கவர்மெண்ட் வேலையாக்குவேன். பன்னி வளர்ப்பேன், கழுத வளர்ப்பேன். நீ மேய்ச்சாமையும் மேய்க்கல போ, நான் வளர்ப்பேன். படிச்சிருக்கில்ல, உலகத்தில் அதிக விளைவிக்கிற பால் யாரோட பால் சொல், யாராவது சொல். நான் சொல்றேன் பாரு, உலகத்திலே அதிக விலை கழுதப்பால் தான். கழுதப்பால் தான் 1 லிட்டர் 5000 ரூபாய். திருச்சியில நம்ம தம்பி ஒருத்தன் வளர்க்கிறான், 3500 ரூபாய் கொடுக்குறான். கேரளாவில் ஒரு 4000 ரூபாய் கொடுக்குறாப்ல. உலகம் பூரா 5000 ரூபாய். கழுத மூத்திரம் 1000 2000, கழுத சாணி 3000 4000, எல்லாம் மருத்துவ குணம் கொண்டதுங்கிறான். நீ படிச்சிருப்பே, கிளியப்பட்ட கழுத பால்ல குளிச்சா அதான் அழகா இருப்பான்னு. உலகத்திலே அழகு சாதனை பொருட்களை அதிகமாக தயாரிப்பது கழுதப்பால்ல தான். கழுதப்பால்ல தயாரிக்கப்பட்ட சோப்பு 500 ரூபாய் ஒரு சோப்பு கட்டி. கழுதப்பால்ல தயாரிக்கப்பட்ட பாலாட கட்டி இருக்கிற சீஸ், அதான் உலகத்திலே விலை உயர்ந்தது. நீ வளர்க்கல என்ன போ, நான் வளர்க்கிறேன். உனக்கு என்னப்பா,
உனக்கு என்ன, நீ சாராய கடையில் போய் டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடு, அது கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும். ஏன்னா வைத்தியக்காரா, எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டா, சாராயத்தை வித்து நம்ம அப்பன் அண்ணனை சாகடிச்சு, மாமன் மச்சான சாகடிச்சு 6 லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காண்டா நம்ம சின்னத்தா பெரியத்தா அக்கா தங்கச்சி. ஏண்டா நீ இன்னும் முதலமைச்சரா தேர்வு செய்யற? தாலி இருக்கிற பயில தேர்வு செஞ்சு வச்சிருக்கா. நீ தாலி இருக்கிறவனே திருட்டு பையன் ரோட்ல போகும்போது ஒரு தாலியை தாண்டாக்குறான். இவன் நாட்டை ஆண்டுகிட்ட 6-7 லட்சம் பேர் தாலி இருக்கிறான்டா. பைத்தியக்காரா, என்னைக்கிடா நீ தன்மானத்தோடு தலையும் வந்து நிக்க போற? வரலாறு படி. வரலாறை படிக்கிற இனம் தான்டா உயிர் போட இருக்கும். வரலாறை வாசிக்கிற இனம் தான் உயிரோட இருக்கும். உன் வரலாறு என்ன? வரலாறு என்ன? தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனம் நீ. உயிரை விட்ட இனம். மானமா மரணமா? மானம் தான்டா முக்கியம் என்று மரணத்தை தழுவியண்டா நம்ம முன்னவர்கள். பைத்தியக்கார சேவாரா சொல்றான், ஒருத்தன் காலில் விழுந்து வாழணுங்கிற நிலை இருந்தா எழுந்து செத்து போடாங்க, இறந்து போடாங்க. இவனுக்கு முன்ன வேண்டாம் நம்ம பாட்டை சரணடைந்து வாழ்றதுக்கு சண்டையிட்டு செத்தலாம்டான். செத்த வேண்டாம். எங்கடா வைத்தடுற? ஓ மண்ணில் தான்டா. அவன் காலடிப்பட்ட இடத்துல தான்டா நிக்கிறான். தீரன் சின்னமலை காலடிப்பட்ட இடத்துல தான்டா நிக்கிறான். அங்க நான் என் பாட்டை மருதுபாண்டி காலடிப்பட்ட இடத்துல தான்டா நிக்கிறேன். என்னைக்கு நீ நிமிர்வ? என்னைக்கு நிமிர்வ? எனக்கு அது யோசிச்ச. கருணாநிதி மகன், அவருக்கு மகனா பிறந்ததை தவிர இந்த நாடை ஆளுகிற தகுதி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு சொல்லு? இந்த சொல்லிட்டார், ஒரு இளவும் இல்லைன்னு. ஐயா ஸ்டாலினின் மகன், அதை தவிர உதயநிதிக்கு அமைச்சராகவோ துணை முதல்வராகவோ என்ன தகுதி இருக்கு சொல்லு? ஏன் பிள்ளைகள் நிறுத்திருக்கல, இவர்களுக்கு இல்லாத தகுதி இவர் எவனுக்கு இருக்குன்னு சொல்லு? எவனுக்கு இருக்கு சொல்லு? ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல மகனா மகளா பிறந்ததுனாலேயே பதவி கிடைச்சிரும்னா அதுக்கு பேர் தான்டா சனாதனம். பிறப்பினாலேயே ஒருத்தனுக்கு உயர்ந்த பதவி வந்துவிடும் என்றால், பெருமை வந்துவிடும் என்றால் எப்படியே இருக்கிற? எப்படியே இருக்கிற? ஓடும் உதிரத்தில் உருண்டொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா? யார் உடம்பிலும் ரத்த நிறம் சிவப்பே அப்பா. எவர் சிந்தும் கண்ணீரும் உவர்ப்பே அப்பா. பிறப்பினால் ஒருவனுக்கு பெருமை வராது, சிறப்பு வேண்டுமென்றில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா என்று நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுறான். யாருக்கு? நமக்கு தான். இந்த வீட்டுல பிறந்துட்டான், இன்னாருக்கு மகனா பிறந்துட்டாலே அவனுக்கு 4 கொம்பு இருக்குன்னு நினைச்சினா அந்த கொம்பை ஒடிக்காம நம்ம பாப்பிடாது. இங்க வா, என்ன உனக்கு தெரியும் சொல்லு. இத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் எத்தனை பேரு? என்னோட சேர்த்து 4. யாரையாவது ஒருத்தனை பார்த்து படிக்காம பேச சொல்லு. இப்ப பேசுறேன், விடிய விடிய இங்கே நின்று பேசுறேன், இதயத்திலிருந்து பேசுறேன், உன் வழியை என் மனதிலிருந்து பேசுறேன். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுறவங்களடா, குறிக்கோளோடு பேசுறவன். தலைவன் என்பவன் தாழ்ல இருந்து பேசுறவனடா, தன் தலையிலிருந்து பேசுறவன். மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாமல் பார்த்து படிப்பவன் எப்படா உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல துடிப்பான். எப்படி துடிப்பான்? எப்படி துடிப்பான்? எப்படி துடிப்பான்? தேர்தல் வரும்போது உங்க பிரச்சனை கேட்கிறான். நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காண்டா. அப்ப நீ என்ன சொன்ன? பிரச்சனை இனிதான் ஜாமி இறங்கு. ஐயா ஸ்டாலின், உங்க கனவு என்ன? ஒரே கனவு தான் ஐயா, உங்களை ஒழிச்சிடுறது. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிச்சிடுறது. என்னது கொடுமை? அவர் சொல்றாரு, ஐயா நான் 8000 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் தருகிறேன், அந்த டோக்கனை வச்சு கடைக்கு போய் என்ன வேணுமோ வாங்கிக்கிறீங்கன்னு. என் இன மானத்தை வித்துருச்சு, கெட்டுச்சு, இந்த மானத்தை வாங்கிடலாமா? என் மலையை பூரா விட்டு தின்னுட்டீங்க, அந்த மலையை வாங்கிடலாமா? என் மணலை பூரா வித்து தின்னுட்டீங்க, வாங்கிடலாமா? 6 லட்சம் எங்க அக்கா தங்கச்சி, என் ஆத்தா சின்னத்தா தாலியை அறுத்துட்டாளுங்க, என் சித்த பெண்மணி பெஞ்செத்துட்டான், இந்த உயிரை வாங்கிடலாமா? 8000 ரூபாய்க்கு வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? சொல்லு, எதை வாங்குவ? எதை வாங்குவ? 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டு விட்டாயா, கேவலமாயிருச்சு, மானம் போயிடுச்சு, அந்த புள்ள உயிர் போயிடுச்சு, வாங்கிடலாமா? 17 வயசு பிள்ளை படிக்கும்போது கற்பழிச்சு கொண்டு விட்டான், வாங்கிடலாமா? வாங்கிடலாமா? எப்படி? என்னடா கொடுமை இது? சரி 8000 ரூபாய் என்ன உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுக்குறீங்க? இல்ல உங்க ஆத்தா சின்னத்தா சேர்த்து வச்ச சீலம் மந்தாரையில முடிஞ்சு வச்ச சிறுவாட்டு காசு அவுத்து கொடுக்குறீங்க, சிறுக சிறுக உண்டியில் சேர்த்து வச்ச காசு கொடுக்குறீங்க. ஏய், உங்க அப்பம்ட்டு காசா இது? எங்க அப்பம்ட்டு காசா?
கேட்க ஒருத்தன் இருக்கேன்னு பார்த்துட்டு பேசணும். புரியுதா? என் மக்கள் பேசலைனாலும் அவன் பெத்த மகனா இருக்கேன் கேட்பேன், பதில் சொல்லிட்டு போ. நீ இலவசம் கூட நான் வாங்குறேன், என் அப்பா நான் தவணை வாங்க சொல்றேன், அண்ணன் தம்பி வாங்க சொல்றேன். இலவசத்தில் இழக்கிற பணத்தை நீ எங்கிருந்து எடுப்பாய் என்று சொல்லிட்டு கொடு. சொல்லிட்டு கொடு. எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? அது வெறும் 50,000 கோடி, வெறும் 50,000 கோடி நின்று வச்சுக்கிற. 10 லட்சம் கோடி கடன், 50,000 கோடி எங்க இருந்து எடுப்பான்? உனக்கு தெரியுமா? நரி நாட்டால ஆசைப்பட்டுருச்சு. அப்ப ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சுக்கிறது, செம்மறி ஆடுகளை பேசிக்கிட்டு இருக்கு. என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா நான் உங்க எல்லாருக்கும் குளிர்காலத்துல போர்வை தரேன். நம்பி ஓட்ட போட்டுருச்சு பைத்தியக்கார பை உள்ளே இந்த ஆடுலாம். இது முதலமைச்சரான பிறகு ஆடுகளை கூப்பிட்டு தோலை உரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டவனே, அந்த தோல்ல தான் உங்களுக்கு போர்வை செஞ்சு தரணும். அது நரி ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இந்த நாய் வரி வரின்னு நம்மளை உரிப்பான். எதுக்கு? இந்த இலவசத்துக்கு. நீ என்னைக்கு ஆட்டுக்கு அறிவு வந்து ஓடி போயிடுச்சு, நமக்கு இன்னும் அவனுக்கு ஓட்ட போட்டு தெரியும். தவிர்க்க முடியாத தேவை மின்சாரம், அடிப்படை தேவை. 3 முறை ஐயா ஸ்டாலின் இந்த மின் கட்டணத்தை உயர்த்திருக்காப்ல, சொத்து வரியை ஏத்திருக்காப்ல, வீட்டு வாடகை கடை வாடகை எல்லாம் ஏறி போச்சு. பத்திரப்பதிவு, நீ 1 ஏக்கர் நிலம் வாங்கினு வச்சுக்க, பத்திரப்பதிவுக்கு பண்ணின 1 ஏக்கர் நிலத்துக்கு என்ன விலையோ அதை விட பத்திரப்பதிவுக்கு விலை அதிகம். எப்படி? எது அவசியமோ அதுல விலை ஏத்திடுவான், வரி ஏத்திடுவான். ஓசி பஸ், சரி, ஒரு அறிவு சமூகம் எப்படி கேட்போம், பஸ் ஏன் நீ ஓசியா ஓட்டுற? இவரு யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம். திருட்டு போய் ஏறி நம்ம அக்கா தங்கச்சி தாலி எடுத்துட்டு அங்க போய் இறங்கிடலாம். யார் வேணாலும் யார் வேணாலும் போடலாம், எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். ஏண்டா நாடாடா, நாடாரி பயிலா நாடா, தரமான பஸ் கொடுறா. இலவசமா எங்க கொடுக்குற? இலவசமா பஸ் ஓட்டுற. இந்த முன்னாடி வந்து ஓட்டுவான்ல கண்டக்டர் டிரைவர், அவனுக்கு சம்பளம் இவன் கொடுப்பேன். எங்க பெங்காசு கொடுப்பியா, உங்க பெங்காசு கொடுப்பியா? பெட்ரோல் டீசல் இதுல நிரப்புவ. வண்டி பழுதாகி போச்சு, எந்த காசுல பழுது நீக்குவ? புதுசா பேருந்து வாங்குவ, எவன் காசுல வாங்குவ? எவன் காசுல வாங்குவ? ஏற்கனவே உன் போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்போ 3 லட்சம் கோடி பட்ஜெட், 1 லட்சம் கோடி வட்டி. இப்ப இவன் சொல்றதெல்லாம் நிறைவேற்ற இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அப்ப 3 லட்சம் கோடி வட்டி வரும். பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். எல்லாத்தையும் வட்டியை கட்டிட்டான என்னத்தை போட்டு பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கிற ரோட்ல நிக்கிறான், டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கிற ரோட்ல நிக்கிறான். எந்த நிர்வாகத்தை செய்ய முடியும்? நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையும். காலடியில் இலங்கையிலே, தோள்பட்டையில் பங்களாதேஷிலே, தோள்பட்டையிலே நேபாளில் நடந்தது இங்க நடக்கும். எழுதி வச்சுக்க நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கும். ஏன்னா நான் சத்தியத்தின் மகன். நடக்கும். காத்த விப்பான்னு நீ நம்மள டெல்லியில விற்கிற, நடக்கும். வட இந்திய உன்னை அடிப்பான்னு அடிக்கிறான். நான் அப்பவே சொன்னேன், நான் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும்னு. இன்னும் 5 ஆண்டுகள் உன்னை அடிச்சு விரட்டுவான் வட இந்திய. அப்ப ஐயோ ஐயோ சீமான கூப்பிடுங்கிற. எந்த இடத்துல அடி விழுகிற இடத்துக்கு நான் வர்றது? அவன் என்னையே அடிச்சாலும் அடிப்பேன். டேய், சென்னையில போலீஸ் அடிச்சான்டா, போலீஸ் அடிச்சான் திரத்தி. காவல்துறையவே அடிக்கிறான். உன்னை என்ன அடிக்க எவ்வளவு நேரம்? ஆடு மேய்க்கிற, சிச்சி மாடு மேய்க்கிற, ஐயோ விவசாயம் அது படிக்காதுங்க. வாத்தியாரு என்ன பாட மண்டையில, நீ எல்லாம் ஆடு மேய்க்க தாளாக்கு, நீ எல்லாம் மாடு மேய்க்க தாய்க்கு அங்க சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில வந்து அரைக்குள்ள எலும்பு இல்லாத கறி. எப்படா டே சமூகத்தை வர்ற? பால் அந்த பால் கொஞ்சம் நல்லா ஊத்தி ஒரு டிக்காசு போட்டு ஒரு பால், ஒரு டீ கொடுங்க, ஒரு காஃபி கொடுங்க, வக்கனையா மோர் கொடுங்க, வெறும் பால் மட்டும் கொடுங்க. அதெல்லாம் தயிர் இருக்கா, நெய் இருக்கா? நெய் இருக்கான்னு கேட்கிற. வெண்ணெய் மாடு வளர்க்காது. எப்படி ஏண்டா உன் சாராயம் 50,000 கோடிடா பைத்தியமே. பால் 3 லட்சம் கோடிடா. இது உயிரை எடுக்கும், உயிரை கொடுக்கும்டா. எந்த பொருளாதாரத்துக்கு போற? எந்த பொருளாதாரத்துக்கு போற? எது? மாடு மேய்க்கிறது கிருஷ்ணன் பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு. இப்ப நீங்க அவங்களெல்லாம் கேவலமா பாக்குறியா? நீ என்னவன் பிரச்சனை? என்னடா உன் பிரச்சனை? நீ ஆதியில என்னடா வேலை செஞ்ச? ஆடு மாடு தான்டா மேய்ச்ச. ஆடு மாடு மேய்ச்சா வேளாண்மை செஞ்ச, அப்புறம் மீன் பிடிச்ச. இதுல இழிவுனா என்ன? இழிவு என்ன? பைத்தியமா நீங்க? பைத்தியமா? இந்த திராவிடன் சொல்றான்னு நீங்க கேட்கிறீங்களா? திருட்டு பைய சொல்றான்னு.
டாக்டருக்கு படிக்கணும், டாக்டருக்கு படி. டாக்டர் சோரதி மரம் மாத்திரை சாப்பிட்டு படுப்பாராடா? டை, சோரதி மரம் மாத்திரை படுப்பாரு, பசிக்குதுல ஊசி போட்டு படுத்துருவானாடா? போடா டாக்டர்கிட்ட, உடம்புக்கு முடியல. நீங்க உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்சம் மில்க் எடுத்துக்கிறங்க, எக் எடுத்துக்கங்க, புரோட்டீன் எக் எடுத்துக்கங்க, கீரை நல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கங்க. அதெல்லாம் எந்த டாக்டர் கொடுப்பா? இதெல்லாம் எழுதி தர்றான்ல, டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றான்ல, பிஸ்கிரிப்ஷன்ல எழுதி சொல்றான்ல. யாரு கொடுப்பா? டாக்டரா? எங்க அப்பா விவசாயி தாண்டா கொடுக்கணும். பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. ஏய், உலகத்திலே எல்லாரும் சாப்பிடுற கறி மாட்டுக்கறி. உலகத்துல அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி சம்பாதிக்கிற நாடு இந்தியா. நான் சொன்னேன், நீ நம்மளேன்னு ஐயா மோடி பிரதமர் பேசுறதே போட்டு காட்டினேன். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. என்ன நான் சொல்றது சீமான் சொல்றான்னு நினைக்கிறேன். நான் வேணா மீசை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்காரனா வரட்டுமா? வந்து ஏதாவது பேசட்டுமா? வேற மொழியில பேசட்டுமா? காலக்கொடுமை, காலக்கொடுமை. இவங்க என்ன பண்றது சொல்லு, என்ன பண்றது சொல்லு? உனக்கு ஒரு நோய் இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. வெள்ளக்காரன் சொல்றான், ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னோரெல்லாம் பொண்ணலங்கிறான். உன் முன்னோர் நமக்கு சொல்லிக்கிறான், இக்கரைக்கு அக்கறை பச்சை. உனக்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்ட இருக்கிறது உயர்ந்தது. அதனால உன் மகன் சொல்றதை விட வந்த கண்ட பயிலுக்கு சொல்றதெல்லாம் உனக்கு சிறந்ததா தெரியுது. வைத்தியமே எல்லாத்தையும் மாற்றி ஒழிக்கணும். ஒரே வழிதான் இருக்கு. ஒரே ஒரு ஓட்டை விவசாய சின்னத்துல போட்டு நாட்டை பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா பாடு, நான் உயர்ந்த நாடா சிறந்த நாடா மாத்துறேன், உன் வாழ்விடத்துல வேலையை தாரேன், மரியாதையா உன்னை வாழ வைக்கிறேன், பசி இல்லாம ஒழிக்கிறேன், வேலை இல்லைன்னு உன்னை அலைய விடாம, நீ தொண்டாமுத்தூர் விட்டு வெளியில வராத, அங்கே வேலை தாரேன், நீ கோயம்புத்தூர்ல வேலை தாரேன், நீ இங்கே இரு. கரும்புல இருந்து வேலை, தென்னையில இருந்து வேலை, பனையிலிருந்து வேலை, வாழையிலிருந்து வேலை. உன்னால நம்ப முடியல, மேட்டுப்பாளையத்துல போட்டு காட்டுறேன், இல்லது திருப்பூர்ல போட்டு காட்டுறேன், அல்லது அந்த பெருந்துறையில போட்டு காட்டுறேன் பாரு. நீ அங்க வர முடியல பரவாயில்ல, லேட்டஸ்ட் சீமான் ஸ்பீச் தட்டு யூடியூப்ல தட்டு வரும். கண்ட கருமத்தை பார்த்து பொழுத போக்காம உன் அண்ணன் உனக்காக கத்துறத பார்த்துட்டு நல்ல பொழுத ஆக்கு. இனிமேல ஆக்கு. பொழுதுபோக்கு தளத்திலே உனக்கான தலைவனை தேடாத, போராட்ட களத்திலே தேடு, திரையிலே உன் தலைவனை தேடாத, தரையில் உன்னோடு நிக்கிறவன் எவன் பார், அவனை தேடு. உன் வியர்வையை முகந்தவன் எவன், உன் கண்ணீரை துடைக்க விரல் நீட்டியவன் அவன், ஆதலாக சாய நெஞ்சும் தோளும் தந்தவன் அவன், நீ நடக்கும் போது பறந்த தூசியை முகர்ந்தவன் அவன். அவனோடு நில். பிரச்சனையை தந்தவர்கள் இவ்வளவு காலம் ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். நீ எந்த பக்கம் நிற்கிறாய் என்பதை ஏப்ரல் 23 முடிவெடு. மதிப்புமிக்க சொந்தங்களே, உங்கள் உயர்ந்த வாக்கை விவசாய சின்னத்தில் வாக்களித்து என் அன்பு மகள் நிசா ரஜபு நிசா அவர்களை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு மருமகளின் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி. என் அன்பு மக்களிடத்திலே நான் கேட்பது, சாதிதான் வேண்டும் என்றால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். அதை கடந்து எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மருமகளுக்கும் வாக்கு செலுத்துங்கள். உங்கள் மதம்தான் முதன்மையானது, அதுதான் வேண்டும் என்றால் எங்களுக்கு போடாதீர்கள். இல்லை, அதை கடந்த மனிதநேயம் தான் புனிதமானது என்றால் எங்களுக்கு போடுங்கள். பணம் தந்தால் தான் ஓட்டு போடுவோம் என்றால் எங்களுக்கு போடாதீர்கள். பணம் இருந்தால் பணம்தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்றால் மாண்புமிக்க ஜனநாயகம் இருக்காது. ஜனநாயகம் தான் வேண்டும். பணம் அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும் என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்களை நீங்கள் ஒரு முறை கேளுங்கள், சாதி முதன்மையானதா, மதம் முதன்மையானதா, மொழி இனமும் முதன்மையானதா? சாதி மதமும் எப்போது வந்தது, மொழி இனமும் எப்போது வந்தது? முதலில் தோன்றியது சாதி மதமா, மொழி இனமா? இந்த கேள்வியை என் முன்னாடி நிற்கிற மக்கள் அல்ல, என் பிள்ளைகள் அல்ல, என் சொந்தங்கள் அல்ல, என் பேச்சை கேட்கிற உலகெங்கும் இருக்கிற என் உயிர் சொந்தங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். கடவுள் வரி, சமய வரி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாயே என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். அந்த தாய் நம் தமிழ் தாய். இடை வந்த சாதி,
எப்போது வந்தது? இப்போது. மதம் எப்போது வந்தது? இப்போது. கிறிஸ்தவம் 2026. இயேசு பிறந்து இறந்து கிமு கிப்பு, அப்படிதான் வரலாற்றை, கிபி என்றுதான் வரலாற்றை வகுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு பின்பன்று அப்படிலாம் 2026. நபிகள் 1800, புத்தன் அதுக்கு புத்தவன் 2500. இவ்வளவுதான் உலகில் மதங்கள். ஆனா நீ யார்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். சிவன் வந்தான் எங்கிருந்து? எங்களிடம் இருந்து. எங்கள் இறை முருகன் வந்தான் எங்கிருந்து? எங்களிடம் இருந்து. எதை பேசினான்? என் மொழி தமிழையே பேசினான். மணி நெற்றி உமிழ் சங்கன் தளர் குடை சுடர் கடவுள் தந்த தமிழ். இறைவன் பேசிய மொழி என் மொழி. புரிஞ்சுக்க. மொழி ஆயினமா? முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் தோன்றியது மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் வாழ்கிற போது தூர நிற்கிற மனிதனை அழைத்தான். என்று அழைத்தான். அந்த ஒலி இன்று வரை தமிழில் இருப்பதால் தமிழ் உலகின் முதன் மொழி என்று எல்லோரும் கருதுகிறான். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், இனம். அப்படி என்றால் முதலில் தோன்றியது தமிழ், முதலில் தோன்றியது தமிழன் என்கிற இனம், முதலில் தோன்றியது மொழி இனம். அந்த மொழி இனமா சாதி மதமா? நான் இந்து, என் மருமகள் இஸ்லாம். நான் கிறிஸ்தவம், என் மருமகள் இந்து. நாங்கள் 2 பேரும் கேரளாக்கு போறோம். ஹூ ஆர் யூ என்று கேட்டால் ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது, ஐ ஆம் கிறிஸ்டின் என்று சொல்ல முடியாது, ஐ ஆம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. பிறகு யார்? நான் தமிழன். அதான் என் அடையாளம். இந்திய நிலத்தில் நீ எங்கு சென்றாலும் ஐ ஆம் இந்து கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் தேவர் கிடையாது, நாடார் கிடையாது, கோனார் கிடையாது, வன்னியர் கிடையாது, கவுண்டர் கிடையாது. பிறகு நீ யார்? நீ தமிழன். போ பிரிட்டனுக்கு போ, போ பிரான்சுக்கு போ, போ ஜெர்மனுக்கு போ, போ அமெரிக்காவுக்கு போ, போ ஆஸ்திரேலியாவுக்கு போ. உலகத்தின் எந்த ஓரத்திற்கு சென்றாலும் நான் இந்து என்று நீ அடையாளப்படுத்தி சிரிப்பான். ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று தர்வீஸ் முகமது தர்வீஸ் முழங்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அவன் அரேபியன், நானும் அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கான். அவன் அரேபியன், நான் தமிழன். இதான் என் அடையாளம். என் அன்பு சொந்தங்களே, மார்க்கம் வந்தது, கிறிஸ்தவ சமயம் வந்தது, ஏற்றோம். நாங்கள் இங்குதான் இருந்தோம். கிறிஸ்தவர்கள் தமிழராகல, இஸ்லாமின் தமிழராகல, தமிழர்களான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், கிறிஸ்தவத்தை தழுவியிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு வேலை செய். எவனாவது எந்த அயோக்கியனாவது வந்து உன்னை சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பு கலட்டி அடி. எத்தனை வழக்கணும் நான் ஏற்கிறேன். யாரா சிறுபான்மை? உன்னை வருவான் தாழ்த்தவன் என்பான். மயிர் என்று சொன்னால் கெட்ட வார்த்தை போல கட்டமைப்பான். அப்படின்னா முடியை வெட்டி உன்னை அழகுபடுத்துறவன் இழிவானவன் என்று கட்டமைப்பான். காலுக்கு செருப்பை தைப்பவன் செருப்பு செருப்பு நீ எல்லாம் செருப்புக்கு அப்படிமா இழிவா காட்டுவான். செருப்பை தைக்கிறவன் இழிவானவன் என்று காட்டுவான். தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தான். நீ யாரு? எனக்கு 2 கை உனக்கு 4 கையா? நீ என்ன பெரிய புடிங்கியா? உயர்ந்தவன் எதுல? உழைப்பிலையா, அறிவிலையா, உடலாற்று எதுலடா? எதுலடா நீ உயர்ந்துட்ட? எதுல? உலகத்துல ஒரே ஒரு சாதியாண்டா உயர்ந்த சாதி. உழைச்சு விளைய வச்சு உலகத்திற்கு சோறு கொடுக்கிற உழவர் சாதியாண்டா உலகத்திலே உயர்ந்த சாதி. இதை நான் சொல்லடா. எங்க முன்னவன்றா சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உலர்ந்து முழவே தலைனம். உலகத்துக்கு தலைக்குடி முதல் குடி உழவர் குடிய நாயே. வாரு நீ கீழ் சாதி, அவன் ஜாதி, சிறுபான்மை. யாரு? ஸ்டாலின் சொல்றாரு சிறுபான்மை. அவரும் அவர் குடும்பம் தாண்டா சிறுபான்மை. உலகத்துல பைத்தியக்கார பையல ஜெயலலிதா சிறுபான்மை, எம்ஜிஆர் சிறுபான்மை. தமிழன்டா, பெருத்த தேசினத்தின் மகன்டா நான். மதம் மாறிக்கொள்ளக்கூடியதுடா. இன்னைக்கு இந்துவா இருப்பேன், நாளைக்கு இஸ்லாம் ஆவேன், நாளைக்கு இஸ்லாம் இருப்பேன், கிறிஸ்தவன் ஆவேன். ஏண்டா நேத்து வரைக்கும் இந்துவா இருந்த என் அன்பு சகோதரர் ரகுமான் இஸ்லாத்தை ஏற்றாரு. நேத்து வரைக்கும் இந்துவா இருந்த நீ சொன்ன இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா இளையராஜா இந்து பெரும்பான்மை, அவர் மகன் என் தம்பி யுவன் சங்கர் சிறுபான்மையோட. உங்களை விளக்கமாறு செருப்பு கொண்டு அடிக்கூடாதா? நான் பைத்தியக்காரன் நாயே. என் அன்பு சகோதரைய ரகுமான் முஸ்லீம் ஏற்றுக்காரு, சிறுபான்மை. சொந்த அக்காமையை என் தம்பி ஜீவி பிரகாஷ் சிறு பெரும்பான்மையோட. மாமன் சிறுபான்மை, மருமையும் பெரும்பான்மை. எங்களுக்கு மண்டையில் ஏதாவது இருக்காடா? இருக்கா? வைத்தியக்கார எதனா சிறுபான்மை? உன்னை சிறுபான்மைன்னு சொல்றவன் நல்லா லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, கல்லூரிக்கெல்லாம் மொழி சிறுபான்மைன்னு வாங்கி கட்டிருக்காண்டா. இங்க தேர்தல் வரும்போது, அரசியல் வரும்போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு. சரி,
இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிக்கு பாதுகாப்பு வீட்டுக்கு 2 போலீஸ் போடுவாடா பேச்சுக்கிற ஸ்பெஷல் செக்யூரிட்டி போலீஸ் போடுவாடா முட்டாள் எலிப்பட பூனைப்பட ரிசர்ட் பண்ணி போடுவியா என்ன நீ காக்குற என்ன காக்குற என்னடா விளையாட்டு பண்ணிட்டாலேரியா தொலைச்சு பெறுவேன் அதெல்லாம் ஒரு காலம் இந்த நிலத்துல சிறுபான்மை என்று சொன்னால் செருப்ப கழட்டி அடிறான்னு சொன்னவன் என் முன்னவன் பழனி பாபா அவனுக்கு பிறகு அவன் பின்னவன் நான் தோலத்து பெறுவேன் அயோக்கிய போடா மதம் பார்த்தால் போடாதரா ஜாதி பார்த்தா போடாதரா உன் ஓட்டு எனக்கு தீட்டுறா என்னை தமிழன் என்று பார்த்தால் போடு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் உலகம் தழுவி நேசித்திருந்த பேரன்பின் பிள்ளைகள் தமிழ் பேரன்பின் தாய் அவளுக்கு ஒன்றுதான்டா தெரியும் எல்லாரையும் பேரன்பு நேசிக்க தெரியும் அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது பகைத்தான் மிச்சம் வைக்க தெரியாது அதான்டா தமிழ் அவன் தான்டா தமிழ ஏதாவது பாடு பார்த்து ஏதாவது உருப்படியா ஒரு ஓட்ட போட்டு மருமகளை நிசாவை வெள்ளவைடா என் புள்ள வெற்றி ஓ வெற்றி என் அதிகாரம் ஓ அதிகாரம் நீ ஒவ்வொருத்தனும் முதலமைச்சரா உன் மகன் முதலமைச்சரா நீ தான்டா முதலமைச்சர் ஓ நல்ல நல்ல அரசமையும் நல்ல நாடமையும் தன்மானத்தோடு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்வ நம்பிக்கையோடு போடும் போட்டு பாரு ஓட்ட அப்புறம் பாரு நாட்டை ஓடு ஒரு ஓட்ட விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்று என் அன்பு மருமகள் நிசாவுக்கு நீ வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்து விவசாயி வாழ்வான் நீயும் வாழ்வாய் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க என் அன்பு மருமகள் ரஜிபு நிசா வெல்க வெல்க நன்றி நாம் தமிழர்